வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா அல்டிமேட் சேனல் டியர் லாட்ரி 24/2/2026. இன்றைக்கி ஒரு மணி ஷோவுக்கு நம்ம கெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருந்தோம். ரிசல்ட் சொல்லி என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். 52,678 தான் இன்றைக்கி ரிசல்ட்டு. ஸோ 678 ரிசல்ட் இன்றைக்கி காலையில் அடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மணி ஷோவுக்கு நம்ம கெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருந்தோம். 3 டிஜிட் மேக்கிங் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம். இந்த போர்டு மேக் பண்ணால் நமக்கு வந்து 3 டிஜிட் கண்டிப்பாக கிடைக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசியாவது பாஸ் ஆகும், இல்லைனா ஒரு கிட்ட நமக்கு வரும், 3 டிஜிட் வந்து நமக்கு மேட்ச் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அந்த மெத்தடில் தான் இந்த ஃபார்முலாவை எடுக்கிறோம். ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு 3 டிஜிட் போயிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிசல்ட்டு 678. ஸோ ஏ போர்டில் 6ஆம் நம்பர் நமக்கு இந்த ஃபார்முலா மூலிமா பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதேமாதிரி சி போர்டில் 8ஆம் நம்பர் நமக்கு இந்த ஃபார்முலா மூலிமா நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம். அதாவது 2 போர்டு நம்ம அழகாக பாஸ் பண்ணிட்டோம். ஏ போர்டு 6ம் சி போர்டு 8ம் பாஸ் பண்ணிட்டோம். அந்த பி போர்டில் 7ஆம் நம்பர் மட்டும்தான் நமக்கு, இந்த போர்டு மட்டும் தான் நமக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. பி போர்டு சொதப்பிடுச்சு. இன்றைக்கி பி போர்டுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் உள்ளே வந்திருந்தாலும் 3 டிஜிட் வந்து இந்த ஃபார்முலா பிரகாரம் நமக்கு பாஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம கொடுத்த மெத்தேடு நமக்கு பாஸ் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி நம்ம 2 நம்பர் பாஸ் பண்ண முடிஞ்சது. ஒரு நம்பர் வந்து நமக்கு சரியாக உட்காரல. அது வந்து பார்த்தோன்னா இன்னொரு 6ஆக உட்காந்துருக்கலாம், இன்னொரு 8ஆக கூட உட்காந்துருக்கலாம். அது 7ஆக உட்காந்துருச்சு. ஓகேங்களா, அதாவது 8, 6 இதுக்கு சென்ட்ரல் தான் இந்த 7. ஓகேங்களா, இந்த 7ஆம் நம்பர் வந்து உட்காந்துருச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல நம்பர்களே, நம்ம வந்து பார்த்தோன்னா ஏ போர்டு சி போர்டு ஏசி 2 போர்டு நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். 3 டிஜிட் வந்து இந்த ஃபார்முலா பிரகாரம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு போயிருக்கு, ஒரு போர்டில் தான் போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆல் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம். காலையில் ஒரு மணி ஷோவுக்கு 8, 1 கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும், இல்லைனா 2 நம்பருமே உள்ளே வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறோம், தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் 678 காலையில் அடிச்சிருந்தாங்க. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தோன்னா ஒரு மாசான ஒரு சூப்பர் ஹிட் நமக்கு கொடுத்துருந்தது. ஆல் போர்டில் 8, 1 நீங்கள் வச்சுருப்பீங்க. அதில் 8ஆம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குது. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் போர்டில் 8 வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த சிங்கிள் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம். காலைல ஒரு மணி ஷோவுக்கு நம்ம சிங்கிள் நம்பர் என்ன கொடுத்துருந்தோம்? 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம். 8ஆம் நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். ஏதாவது ஒரு போர்டில் 8ஆம் நம்பர் நம்ம உட்கார வச்சு தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லி தான் நம்ம அடிக்கிறோம். நம்மளோட கெஸ்ஸிங் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சொல்லி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு சொன்ன மாதிரியே போர்டில் உட்கார வைப்போம். கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா வாரத்தில் ஒரு 7 அல்லது 7 நாளில் ஒரு 3 அல்லது 4 நாள் நம்ம சொல்லி வச்சு நம்ம கரெக்டாக நம்ம தூக்கிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருவோம். அந்த மெத்தடில் இன்றைக்கி 8ஆம் நம்பர் நம்ம சொல்லி வச்சு நம்ம சூப்பராக வந்து பார்த்தோன்னா சி போர்டில் 8ஆம் நம்பர் நமக்கு அற்புதமாக பாஸ் ஆகிருக்கு. தில்லுக்கு துட்டாக நம்ம கொடுத்துருந்தோம். செமையாக பாஸ் ஆகிருந்துச்சு. ஏன்னா ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி 678 காலையில் ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. 678க்கு 8ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் அற்புதமான ஒரு மாஸ் வின்னிங்கை நம்ம தட்டி தூக்கணும். ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். அதேமாரி இந்த மிஷினோட அல்காரிதம் நம்ம சொல்லியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 8ஆம் நம்பர் தான் நான் டார்கெட் பண்ணுறேன். 8ஆம் நம்பர் மிஸ் ஆகாமல் வரணும், கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்ன மாதிரி 8ஆம் நம்பர் நான் தூக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், மேலே 7ஆம் நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு, 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஏன்னா பிசிஏ இன்றைக்கி 78 தான். இந்த அல்காரிதம் பிரகாரம் தான் அவங்க ஆடுறாங்க. ஸோ அந்த பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 78 நமக்கு சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்களா, இதுதான் விஷயம். ஏன்னா வந்து கெஸ்ஸிங் வந்து அந்த மிஷினோட அல்காரிதமே இதுதான். அந்த மிஷினை புரிஞ்சுட்டு நம்ம கரெக்டாக கெஸ்ஸிங் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நம்ம கெஸ்ஸிங் எடுக்கலாம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தா நமக்கு சிங்கிள் நம்பரில் 8ஆம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து சிங்கங்களுக்கும் வாழ்த்துக்கள். செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சிங்கிள் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி சிங்கிள் நம்பர் 8ஆம் நம்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான வெற்றி வாய்ப்பு நீங்கள் வாங்கலாம். 3 டிஜிட்டுக்கு மட்டும் ஃபுல் எஃபோர்ட் போடாதீங்க. நமக்கு வந்து பார்த்தோன்னா சிங்கிள் நம்பருக்கும் போடுங்க. ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய லைக் பண்ணுங்கள், வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நான் வீடியோ போட்டுருக்கிறேன். இல்லைனா கண்டிப்பாக நான் போட மாட்டேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்காக நான் திரும்ப இந்த ரிஸ்க் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, ஓகே நண்பர்களே, நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். காலையில் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 678 அடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு மணி ஷோவுக்கு ரிசல்ட் 678க்கு நம்ம பாருங்கள், இதில் 68 அப்படிங்கிற ஒரு ஏசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். நம்மளோட டார்கெட் வந்து பிசி தான். ஆனால் அது ஜஸ்ட் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பிசி இன்றைக்கி என்ன அடிச்சிருந்தாங்கன்னா 78. ஆனால் இங்கே வந்திருக்கிறது பாருங்கள் 68 வந்து நமக்கு இதில் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நான் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. 68 வந்து கூட வந்திருக்கலாம். ஓகேங்களா, பிசியில் 68 கூட உட்காந்துருக்கலாம். அது 78 உட்காந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்து வந்து பிசியாக இருந்தாலுமே நமக்கு ஒரு ஏசி ஒரு செட்டு கொடுத்துருக்கு. ஏதாவது ஒரு செட்டு இதில் ஒரு செட்டாவது பாஸ் ஆகும்னு சொன்னேன். அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஏசி நமக்கு ஒரு செட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு பிசி மிஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, ஒருவேளை நீங்கள் இந்த ஏபிபிசி ஏசியில் 68 ஏசி வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த 3 டிஜிட் கொடுத்துருந்தோம். காலையில் ஒரு மணி ஷோவுக்கு உண்டான 3 டிஜிட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பிசி நமக்கு மிஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்தா அந்த போர்டு மேக்கிங் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த போர்டு மேக்கிங் பிரகாரம் கரெக்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கும்.
எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இதில் வந்து மேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த பிரகாரம் பார்க்கும்பொழுது இன்றைக்கி 678 ரிசல்ட்டுக்கு பிசி 78 அடிச்சிருந்தாங்க. நம்ம டார்கெட் வந்து பிசி தான், நம்ம பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஸோ அது 68 தான் வந்திருக்கணும். ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு நம்பர் இறங்கி 78 வந்து நமக்கு வந்து போர்டில் உட்காந்துருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக்கு. இல்லைன்னா நமக்கு பிசி 68 தான் இன்றைக்கி நமக்கு வந்திருக்கணும். ஓகேங்களா, சரி ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு, பரவாயில்ல. கரெக்டாக துல்லியமாக எடுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்தோம், இருந்தாலும் நமக்கு மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு 28, அப்புறம் ஒரு 38, அப்புறம் ஒரு 18 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ பிசி நம்ம இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணணும். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. பிசி வந்து டோட்டலாக இன்றைக்கி அன்மேட்சிங் ஆகிடுச்சு. ஓகே நண்பர்கள், இருந்தாலும் ஒரு கணிசமான வெற்றி நமக்கு இந்த ஒரு மணி ஷோக்கு நம்ம வாங்கியிருக்கிறோம். போர்ட்லேயும் ஆல் போர்ட்லேயும் எல்லாத்துலேயுமே வாங்கியிருக்கிறோம். வெற்றி பெற்ற அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம வீடியோ வந்து முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழ் அல்டிமேட் சேனல் டியர் லாட்ரி 24/2/2026 இன்றைக்கி நடக்கக்கூடிய 6 மணி ஷோக்குண்டான கெஸிங்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இன்றைக்கி 6 மணி ஷோக்குண்டான கெஸிங்ஸை நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டன் வந்து அமுத்தி வச்சிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமலே வந்துடும். இந்த ஆளுங்கிற பட்டன் அமுத்தலை அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ நீங்கள் தேடி தான் பார்க்கணும். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பரில் வேறு எந்த வித நோக்கத்துக்குமே இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடக்கக்கூடிய 6 மணி ஷோவுக்கு நம்ம 3 டிஜிட் போர்டு மேக்கிங் பார்த்துடலாம். இந்த 3 டிஜிட் போர்டு மேக்கிங் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை மேக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 டிஜிட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பிசியாவது குறைஞ்சபட்சம் கிடைக்கும். காலையில் 1 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு 3 டிஜிட் போயிடுச்சு. ஏசி இது பாஸ் பண்ண முடிஞ்சது, பி போர்டில் சொதப்பிட்டோம், அதனால் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு நம்ம கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சியை போட்டிருக்கிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் டோட்டலாக எடுத்துருக்கிற நம்பர் ஏ போர்டில் 1842 முதல் ப்ரியாரிட்டி இது கொடுங்க. 2418 முதல் ப்ரியாரிட்டி இந்த 4 நம்பருக்கு கொடுங்க. 4281 முதல் ப்ரியாரிட்டி இந்த 4 நம்பர் கொடுங்க. ஸோ ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரியாரிட்டி இந்த சைபருக்கு கொடுங்க. ஏன்னா பாஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு டோட்டலாக இதுக்குள்ளேயே வந்துடணும். ஒருவேளை இது மிஸ் ஆச்சுன்னா இந்த சைபர் கூட சேர்ந்து வரும். இதுவும் இம்பார்ட்டன்ட் நம்பர் தான், நமக்கு எக்ஸ்ட்ரா நம்பர். ஓகேங்களா, இதை வந்து சாதாரணமாக நினைக்க வேண்டாம். சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரிசல்ட்டே தீர்மானிக்கிற மாதிரி வந்து, அதனால் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். ஓகேங்களா, ஓகே நண்பர்களே, இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகணும், அப்படின்னா ஒரு 3 டிஜிட்டாவது கிடைக்கணும். நம்மளோட டார்கெட் வந்து குறைஞ்சபட்சம் பிசி தான், அதிகபட்சம் 3 டிஜிட். ஓகேங்களா, ஸோ நம்மளோட எதிர்பார்ப்பு இதுதான். ஒவ்வொரு ஷோக்குமே வந்து பார்த்தா நமக்கு இப்படி தான் எடுக்கிறோம். கண்டிப்பாக வந்து 3 டிஜிட் அடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எடுக்கிறோம். நம்ம உழைப்பையும் போடுறோம். ஓகேங்களா, நம்ம ஹார்ட் ஒர்க்லாம் போட்டு நம்ம ஃபார்முலா பிரகாரம் எடுத்த நம்பர் இந்த நம்பர் தான். எனக்கு தெரிஞ்சது 6 மணிக்குள்ள இதுக்குள்ளே தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு என்னோட கணிப்பில் நான் எடுத்துருக்கிறேன். இதை கன்ஃபார்மாக நான் சொல்லலை, இது எல்லாமே கெஸ்ஸிங்காக தான் நான் சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க, லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள், இதை கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள். ஓகேங்களா, ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் நிறைய குறைஞ்சிருச்சு. உங்களுக்காக தான் வந்து பார்த்தோன்னா இன்னொரு சேனல் வந்து நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். ஏன்னா வந்து வீடியோ வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நமக்கு சப்போர்ட் ஆகும். நீங்கள் செய்கிற உதவி எனக்கு அதுதான். ஓகேங்களா, ஸோ அதை வந்து மறக்காமல் செய்வீங்கன்னு நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தோன்னா வீடியோவை முழுசாக பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ நண்பர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு பார்த்துடலாம். இன்றைக்கி 6 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோக்குடான ஆல் போர்டு 2 மிஸ் ஆனால் 4 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறோம். ஸோ ஆல் போர்டில் வந்து 2 4 தான் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த 2 நம்பருமே வரணும், அப்படி இல்லை இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது வரணும் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறோம். ஆல் போர்டை பொறுத்தவரை எப்படி எடுத்தாலும் நமக்கு இந்த 2 நம்பர் தான் வருது. இது எல்லாமே கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல் போர்டில் 2 வருது இல்லை 4 வருது அப்படிங்கிறத பாருங்கள். உங்கள் கணக்கில் எப்படி வருங்க பார்த்து எடுத்துக்கோங்க. நம்மளோட கணக்கில் இந்த 2 4 தான் வருது. இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது போர்டுக்குள்ளே உட்காரும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நான் எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா, வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். நம்ம வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த சேனலை வந்து உயர்த்தி காட்டும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஏறும். ஸோ வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் கொடுக்குற அளவு தான் இந்த சேனலுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகேங்களா, தேங்க்யூ நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சிங்கிள் நம்பரை பார்த்துடலாமா? இன்றைக்கி 6 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு உண்டான சிங்கிள் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா 2. ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம 6 மணிக்கு டார்கெட் பண்ணியிருக்கிற நம்பர் 2. ஏ போர்டில் ஒரு 2, பி போர்டில் ஒரு 2, சி போர்டில் ஒரு 2, ஏதாவது ஒரு போர்டில் 2ஆம் நம்பர் நம்ம உட்கார வச்சே தீரணும். காலையில் அப்படி தான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். 8ஆம் நம்பர் அப்படியே கரெக்டாக போர்டில் உட்கார வச்சேன். ஓகேங்களா, ஸோ நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 அல்லது 4 நாள் நம்ம உட்கார வச்சுருவோம். ஸோ இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2ஆம் நம்பர் உட்கார வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணிக்கிறேன். என்னோட ஃபார்முலா பிரகாரம் எடுத்ததில் என்னோட டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் போட்டதில் இந்த 2ஆம் நம்பர் தான் இன்றைக்கி வந்து உட்கார வைக்க போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரியுது.
6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் 2ஆம் நம்பரை டார்கெட் பண்ணுறோம். அப்படி மிஸ் ஆச்சுன்னா இங்கே 3 இங்கே ஒரு 1 ஓகேங்களா. ஸோ நம்மளோட டார்கெட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் நம்பர் தான் வரணும். அப்படி மிஸ் ஆனால் இது 2ல் ஏதோ ஒன்று வந்துடும் அப்படிங்கிறது நம்மளோட மிஸ்ஸினோட அல்காரிதம். ஸோ இந்த மெத்தேடில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறேன். இதுக்கு தாண்டியெல்லாம் போகாது. இதுக்குள்ள தான் ஒன்று ஹிட் ஆனால் ஹிட் ஆகும், அப்படின்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போகும். நம்ம கணிப்பு எல்லாமே இப்படி தான். ஓகே நண்பர்களே, இன்றைக்கான 6 மணி ஷோவுக்கு நம்மளோட சிங்கிள் நம்பர் 2 நம்ம டார்கெட் பண்ணுறோம். தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்டில் உட்காந்து நமக்கு சப்போர்ட் பண்ணு நம்புகிறோம். ஓகே நண்பர்களே, உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டை எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இந்த டைமில் அவசியம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம். 42 24 14 84 41 21 12 82 48 28 18 81 40 04 எடுத்துக்கிறது வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இது லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பிசி தான். இதுக்குள்ளே ஒரு பிசி இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இப்போ 6 மணிக்கு நம்ம ஒரு பிசி 30 தூக்கும்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறோம். நம்ம ஃபார்முலா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். உங்களோட பிசி இதில் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இதில் இருக்கிற எல்லா நம்பரும் எடுத்து போட்டு நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எடுத்துகிட்டு மீதில் விட்டுருங்க. நான் என்னோட கணிப்பு பிரகாரம் எடுத்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கிறேன். நம்ம ஃபார்முலாவில் டோட்டலாக கிடைச்ச நம்பர் இது தான். பிசி இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிசி வின் பண்ணுவோம்னு நம்புகிறேன். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை முழுசாக நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடக்கக்கூடிய 6 மணி ஷோவுக்கு உண்டான 3 டிஜிட்டை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நான் 3 டிஜிட்டை பொறுத்த வரையும் பார்த்துட்டுனா நம்ம எப்படி மேக் பண்ணி வைக்கிறோம்னா, முன்னாடி நம்ம போர்டு மேக்கிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, 3 டிஜிட் போர்டு மேக்கிங் கொடுத்துருக்குறோம். அந்த போர்டு வச்சு தான் நான் வந்து இதை வந்து மேக் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் வந்து மேக் பண்ணிக்கிறேன். அந்த போர்டு வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் அதுக்குள்ள இருந்தால் 3 டிஜிட் வரணும். அப்படி இல்லைனா குறைஞ்சபட்சம் ஒரு பிசியாவது பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்ட்ராங்கான கெஸிங். ஸோ நம்ம ஃபார்முலா எடுக்கிற மெத்தேடை நமக்கு பிசி தான் வந்து டார்கெட் பண்ணுவோம். அந்த பிசி தான் இதில் டார்கெட் பண்ணிக்கிறேன். பார்க்கலாம் இப்போ 6 மணிக்கு நம்ம பிசி வின் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். காலையில் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. 142 124 214 284 241 421 412 482 248 428 218 281 204 240 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகணும், நம்மளோட கணக்கு பிரகாரம் 3 டிஜிட் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கம். நம்மளோட உழைப்பை ஃபுல்லாக போட்டிருக்கிறோம். ஸோ நீங்களும் உங்களுக்கு எப்படி வருது அந்த மாதிரி போட்டு நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். அந்த 3 டிஜிட் போர்டு மேக்கிங் கொடுத்துருக்கும் பாருங்கள், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தா 3 டிஜிட் வருங்கிற மாதிரி நம்ம ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ஓகே நண்பர்களே, நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் உங்களோட சப்போர்ட் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப அவசியம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோ ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டுக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி 6 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு கண்டிப்பாக ஒரு பிசி அல்லது 3 டிஜிட் கண்டிப்பாக நமக்கு வின் வாங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எடுக்கிறோம். ஒவ்வொரு ஷோவும் நம்ம நம்பிக்கையோடு தான் எடுக்கிறோம். இந்த ஷோ 6 மணிக்கு நம்ம கை கொடுக்குமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் நான் மீட் பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.